இப்படி இருக்கு எப்படி மாப்பிள்ளை நீ நல்லா பாத்துக்கிட்டே பின்னால வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. என்ன பாருடா பேச்சு முடிச்சலாமா? புடவை நல்லா இருக்கு, பேச்சு முடிச்சிருவோம். அப்ப சரி. ஏமா பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? என்னமா நீங்க பட்டணத்துல கேட்க முடியாது பட்டு காட்டு வந்து கேக்குறீங்க? அரிசியில சோறு, கேப்பையில கூழு, சோளத்துல கஞ்சி, கம்பல கடி எது வேணாம்? மாப்பிள என்னத்தானே உங்களைத்தான் மாப்பிள. தெருக்கோடியில புருஷன் தலையை பார்த்து உடைய போட்டாள்னா உள்ள வரதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடும். படிப்பு புருஷன் எழுதின கடிதத்தை படிக்க எழுத்த கூட்டுவா, வாழ்க்கையை வகுப்பா, குடும்பத்தை பெருக்குவா, சண்டைய கழிப்பா, வர்ற பாத்திர கொஞ்சம் மிச்சப்படுத்தி பெட்டியிலையும் பூட்டிக்குவா. கடிப்பா, கூட்டுவா, பெருக்குவா, வகுப்பா. கணக்கான பொண்ணு. இப்படிப்பட்ட பொண்ணுதான் திட்டமிட்ட குடும்பத்துக்கு தேவை. மாப்பிள போதுமா? இன்னும் ஏதாவது கேட்கணுமா? ஒன்னே ஒண்ணு கேட்கணுமா? என்னங்க? வந்ததுல இருந்து நீயே பேசிக்கிட்டு இருக்கே, பொண்ணு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே. அம்மா இதான் பெண் குலத்துக்கு பெரிய தொல்லை. வாயை திறக்கலன்னா ஊமை பட்டம், கூட ஒரு வார்த்தை பேசிட்டா வாயாடி பட்டம். எதுக்கு கமலா பம்பு? பேசிட்டு ஊமை நினைச்சிட போறாங்க. குடும்பத்துல குறையில்லாம நடந்துக்குவேன். எங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப திருப்தி. ஏண்டா ராமு, என்ன யோசனை பண்ற? ஒண்ணு இல்ல, நான் தான் குடுத்தனம் பண்ணணும். இல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, மாப்பிளைய பத்தி நாமளும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. உங்க பேரு? ஏன் பேர் சொல்லி கூப்பிட போதா? பேரு ராமு. தொழில்? இவங்க வீட்டுல வேலை பாக்குறேன். இவங்க உங்க முதலாளி அம்மாவா? நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அம்மா உங்களை வேலையில இருந்து கல்ட்டா விட்டா வச்சுக்கோ. நான் ஒரு பேச்சு சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சத்தியமா வேலையை விட்டு நிப்பாட்ட மாட்டாங்க. நிறுத்திட்டாங்க. கஷ்டப்பட்டாவது கல் உடைச்சு கஞ்சி ஊத்துவேன். சரி, கடைசி வரைக்கும் கட்டில கொண்டாடி கைவிட மாட்டீங்கல்ல? ஒரு வார்த்தை அவங்களை கேளுங்க, கட்டில பூசுற கை விட்டுருவாங்களான்னு. என்னம்மா அது? வீட்டுக்கு வரப்போற பொண்ணு சொர்க்கமா வச்சிருந்தா வீட்டை, அவன் ஏமா நரகத்தை தேடி போறான். என்ன சொன்னீங்க? சுமாரா சொல்லுவேன். அம்மா எங்க பக்கம் பரம திருப்தி. என்ன சொல்லுக்கா? ஐயா உங்க அபிப்பிராயம்? இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பரம திருப்தி. ஆமாங்க. அப்புறம் என்ன, வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே நிச்சயதார்த்தி கல்யாணத்தையும் சேர்த்தே வச்சுக்கிடுவோம். அதுவும் சரிதான், அப்படியே வச்சுக்குவோம். இந்தாமா, அதுக்கு அச்சாரமா பொண்ணு கழுத்துல அந்த நகையை போடுமா. கமலா கொஞ்சம் உள்ள விட்டு எல்லாருக்கும் பலகாரம் வந்து விடுமா? நமஸ்காரம். எனக்கு சொல்லிச்சு என்ன? ஏம்மா, இவ்வளவு நேரம் உங்களுக்காக அன்பாவும் பண்பாவும் துடிதுடிப்பாவும் பேசிட்டு அந்த பொண்ணு யாருமா? அவ இந்த கிராமத்துக்கே ஒரு செல்ல பொண்ணு. சின்ன வயசுலயே தாய் தாப்பனை இழந்துட்டா. அவளுக்கு துணை ஒரு பசுதான். இந்த ஊர்ல குடிகாரன், சூதாடி, கூத்திக்கள்ள இவங்களையெல்லாம் திருத்தி பிரிஞ்சு போன எத்தனை குடும்பங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கா தெரியுமா? இந்த கிராமம் சீரும் சிறப்புமா இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அவதாங்க. அந்த பெண்ணு யார் வீட்டுக்கு மருமகளா அடி எடுத்து வைக்கிறாளோ அந்த வீட்டுக்கு அஷ்டலட்சுமி வந்த மாதிரி. ஆமாமா, அந்த பெண்ணை மருமகளாடே எந்த மகராஜ் கொடுத்து வச்சிருக்கிறாளோ. அப்படியாமா? ஆமாங்க, அந்த விஜயாதான் என் மருமகன் முடிவு பண்ணிட்டேன். அதனால அருணை உடனே புறப்பட்டு வர சொல்லி லெட்டர் எழுதுங்க. ராமு கல்யாணத்துக்கு வந்த மாதிரியும் இருக்கும், அந்த பொண்ணை பார்த்த மாதிரியும் இருக்கும். ஆகட்டும்மா. Stop, smile. முதலாளிகளுக்கு மேனேஜர் வணக்கம். நலம் நலமறியவா. எங்க அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்லை. அடுத்த வெள்ளிக்கிழமை ராமுவுக்கு கல்யாணம். நீங்கள் கண்டிப்பா வர வேண்டும் என்று அம்மா விரும்புகிறார்கள். அதே ஒரு எனக்கும் பொண்ணு பார்த்தாச்சா? உங்களுக்கு கல்யாணமா? ஆமா. பொண்ணு பேரு விஜயாவா? ஏ கமலா, இல்லடி. ஏ கமலா, 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 கமலா,
இருக்கணும். என் கல்யாணம் நடக்காதுக்கா. ஓ வழக்கம் போல இந்த தடவையும் மாப்பிள்ளை வீட்டார் போட்ட நகையை தூக்கிட்டு உங்க அப்பா சீட்டாட போயிட்டாரா? ஆமாக்கா, அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்து. தப்பு வா என்னோட. எனக்கு போடுங்கடா. உங்ககிட்ட தான் காசு இருந்து போச்சு, சும்மா ஆட்டத்தை பாத்துட்டு. பிச்சைக்கார பசங்களா, ஆளுக்கு 10 ரூபாய் தாள ஜோபுல வச்சுக்கிட்டு பந்தாவா பண்றீங்க? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சாலும் இதுக்கு ஈடாகுமாடா? இத வச்சுக்கிட்டு எனக்கு சீட்டை போடுங்கடா. ஓடுங்கடா ஓடுங்கடா. என்ன இது? ஆமாண்ணே, அதுல ஒண்ணு தப்பு இல்ல. கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி யாருக்குமே உதவாம போறதை விட பெற்ற தகப்பனுக்கு உதவட்டுமே தான் இவளை காப்பாத்தி கொண்டாந்து. தற்கொலையா? நம்ம மான மரியாதையெல்லாம் என்னமா ஆகிறது? மானம் மரியாதைங்கிற வார்த்தையெல்லாம் கூட உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? அப்படி இருந்தா இப்படி செய்வீங்களா? அண்ணன், ஊரார் வீட்டு நகையை தோத்தா பதில் சொல்லணும். பெற்ற பொண்ணு கேள்வியே இல்ல. ஐயோ விஜயா, சத்தியமா சொல்றேன், இனிமே சீட்டை தொட மாட்டேன். அண்ணே, இது நீங்க செஞ்சு கொடுக்கிற 3வது சத்தியம். விஜயா, தற்கொலை பண்ணிக்க தண்ணியில விளையாடுறவங்கள கூட 3 தடவை மேல அனுப்பி அவங்க பிழைக்க சந்தர்ப்பம் கொடுக்குது இயற்கை. அப்பவும் பிழைக்கலனாதான் உயிரை பிடிச்சிடுது. நீதான் 3வது தடவையா நல்ல வேளையா என்ன வந்து காப்பாத்திட்டியே. விஜயா, இனிமே சூதாட்டங்கிற அந்த கிணத்துல சத்தியமா விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். இந்தமா நகை. கமலா, கவலைப்படாத, நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும். அக்கா, கண்ணு மட்டும் மறுத்து எங்க சின்ன எஜமான் தான். யாரு கிட்ட நெருங்கி ஆமா நான் உங்களோட பேச மாட்டேங்க. ஏன் ராமு? இல்ல நீங்க என்ன வேணா நினைச்சுங்க, நான் உங்களோட பேச மாட்டேங்க. ராமு, விஷயத்தை சொல்லு ராமு. என் கல்யாணத்துக்கு தாலி கட்டுற வரைக்கும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தால என் எதிர்கால பொண்டாட்டி, அவளை கூட பாவம். நீங்க வருவீங்கன்னு வாச பக்கமே பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. என்னமோ சொன்னீங்களா பெருசா போன்ல, வேர்டு வந்தீங்களா? வருத்தப்படாத, வர முடியல. உங்களுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய பரிசு நீங்க எடுத்து பாக்கெட்ல போடுங்க. பரிசுதான் நான் ஒண்ணு உங்களை எதிர்பார்க்கல, தெரியுமா? சீக்கிரம் ராமு. ராமு, இந்த வாட்ச் உன் கைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்னங்க, இதை விட அந்த பொண்ணு அழகா இருக்குங்க. பொண்டாட்டியா? இல்ல, உங்களுக்காக உங்க அம்மா பாத்துருக்காங்களே அந்த பொண்ணுங்க. அருண், அம்மா என்னடா இப்படி இழந்து போயிருக்கிற? இல்லையே, நான் ரொம்ப நல்லா தானே இருக்கேன். அம்மா, உங்க கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பட்டணத்துல கண்டெடுத்தா கண்டது சாப்பிட்டுருப்பாரு. இப்பதான் வந்துட்டாருல்ல, உங்க கையால ஒரு 4 நாளைக்கு ஆக்கி போட்டீங்கன்னா உடம்பு புஷ்னு ஆயிடுங்க. என்னடா அது? இவர் வாங்கி கொடுத்ததுங்க. கலப்பா வந்திருப்பாரு. நான் வெந்நீர் விளாவுறேன், குளிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் 2 பேரும் நிம்மதியா உட்காந்து பேசுங்க. ஏங்க, தண்ணி போட்டா ஒண்ணும் ஆகாத. வாட்டர் ப்ரூஃப். உடனே சரிதான். அம்மா, பரவாயில்லையே, ராமு இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பா இருக்கானே. தெரியுது இல்ல, இப்ப வந்தது 2 நாளைக்கு முன்னால வந்திருந்தேனா அவன் கல்யாணத்திலையும் கலந்துருக்கலாம்ல. எங்கம்மா வர முடியுது? பிசினஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை, என்னால வர முடியல. வந்திருந்தா நான் உனக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணையும் பார்த்திருக்கலாம், உன் கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிருக்கலாம்ல. இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள கல்யாணமா? வேண்டாம். டேய், உனக்கு மனைவி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு மருமக கண்டிப்பா தேவை. ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த குடும்ப பாரத்தை என் தலையிலேயே சுமந்துகிட்டு இருக்கிறது? இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டான்னா அவகிட்ட அந்த குடும்ப பொறுப்பையும் உங்ககிட்ட சொத்து சுகத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் இப்படி காசி ராமேஸ்வரம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இருக்காதப்பா. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சொத்து சுகம் இதெல்லாம் நீங்க உயிரோட இருக்க வரைக்கும் உங்க பேரு தான். அறிவிருக்காடா உனக்கு? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்த பிறகு என்கிட்ட நீ கை நீட்டி காசு கேட்டுக்கிட்டு இருந்தேனா உன் கௌரவம் என்ன ஆகுது சொல்லுடா. அதுவும் சரிதான், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நான் மாத்த விரும்பல. ரொம்ப சரிப்பா, இத அவங்களே பொண்ணை பார்க்க ஏற்பாடு செய்வாங்க. ராமு, ராமு. யாரும் வேண்டாம், இங்க விலாசத்தை கொடுங்க, நானே போய் பார்த்து வரேன். அம்மா,
சொல்லாம திடீர்னு போனாதான் அந்த பொண்ணோட உண்மையான அழகை பார்க்க முடியும். இல்ல குருட்டு பொண்ணை கூட அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி உங்களை ஏமாச்சிருவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்பா கூட எனக்கு தெரியாம தான் என்ன பாத்துட்டு போனாங்க. அம்மா அப்பாவை போல பிள்ளை அந்த உரிமை எனக்கு இல்லையா? இங்க லாஸ்ட் விடுமா, இப்பவே பார்த்துட்டு வரேன். கொடுங்கம்மா. பேரு விஜயா, 3ஆம் நம்பர் வீடு, முருகன் கோயில் தெருவு, ஆத்தூர் கிராமம்.